வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம போன வீடியோவில் உள்ள தொடர்ச்சி தான் பார்க்க போகிறோம். வாங்க பாருங்கள். ஒரு பக்கத்தில் ஊசியை கோர்த்து எடுத்துக்கிட்டேன். இன்னொரு பக்கத்தில் நம்ம எங்கே ஆரம்பிக்கணுமோ இதில் தான் நம்ம கொடுத்து எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாலே இந்த பாசிலே கொடுத்து எடுத்து நம்ம நாட் போட்டுடலாம். இப்படி ஒரு பாசிக்குள்ளோடு இப்படி கொடுத்து இடையில இருக்கக்கூடிய டொயினில் தான் நம்ம கட்டு போட போகிறோம். இதில் 2 நாட் போட்டுருங்க. பாருங்க, நாட் போட்டாச்சு. இனி நம்ம ஊசியில் கோர்த்துட்டு இந்த பக்கத்தில் இருந்து இப்படி கோர்த்து எடுத்துடலாம். கோர்த்து எடுத்துட்டு நம்ம இழுக்கும்போது அது அந்த நாட்டு அந்த பாசி உள்ளே வந்துடும். பாருங்கள், அதே மாதிரி நம்ம எப்பவும் போல் இதே மாதிரி கோர்த்து எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு 2 பாசி போட போகிறோம். இனி இதை இந்த 2 பாசியில் இப்படி கொடுத்து எடுத்துகிட்டு கட் பண்ணிடலாம். பாருங்கள், இதில் பக்கத்தில் இருக்க பாசியில் இந்த பக்கத்துக்குள்ளோடு இப்படி கொடுத்து எடுத்துடலாம். பாருங்கள், இப்படி வந்துடும். இன்னும் 2 பாசியில் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு இங்கே கொண்டு வந்து கட் பண்ணிட போகிறேன். பாருங்க, 6வது லைன் ஃபுல்லாகவுமே முடித்தாச்சு. நம்ம இனி 7வது லைன் போடும்போது எல்லாமே சுற்றியுமே வெள்ளை பாசி தான் வரணும். அதையும் போட்டுட்டு அதுக்கு பிறகு காமிக்கிறேன். பாருங்கள், 7 ரவுண்டு போட்டு முடித்தாச்சு. இப்போ அடுத்தது 3 பாசி ரோஸ் கலரில் போட்டு வச்சுருக்கேன். இப்படி போட்டுடலாம். போட்டுட்டு நம்ம எப்பவும் போல் தான் இதில் மட்டும்தான் ஒரு கலர் மாற்ற போகிறோம். இது எப்படிங்கிறதையும் பார்க்கலாம். பாருங்கள், 2 பாசியில் கொடுத்தாச்சு. அடுத்தது 2 வெள்ளை போட்டிருக்கேன். நம்ம இதுலேயும் கொடுத்துடலாம் வெள்ளையையும். பாருங்கள், 2 வெள்ளை பாசி போட்டிருக்கேன். அடுத்தது போடும்போது இதில் ஒரு பாசி ரோஸ் கலரும் ஒரு பாசி வெள்ளையும் போட்டுடலாம். இதையும் அதே மாதிரி கொடுத்து எடுத்துடலாம். கொடுத்துட்டு அடுத்தது போடும்போது ஒரு வெள்ளை பாசியும் ஒரு ரோஸ் கலர் பாசியும் இப்படி போட்டுருங்க. பாருங்கள், இனி எல்லாமே வெள்ளை தான் போடணும். இந்த முக்கில் வரும்போது மறுபடியும் இதே மாதிரி 3 பாசி போடணும். பாருங்கள், இதில் வந்து 2 பூ வந்திருக்க 2 பாசி வந்திருக்க மாதிரி இதுலேயும் 2 பாசி வரணும். இப்போ 4 பாசி இதில் போட்ட பிறகு ஒரு ரோஸ் கலர் பாசியும் ஒரு வெள்ளை கலர் பாசியும் போட்டுருங்க. அப்போ கரெக்டாக வரும். இதில் வந்து அடுத்தது போடும்போது ஒரு வெள்ளை போட்டுட்டு ஒரு ரோஸ் கலர் போட்டுருங்க. இதே போல் 4 பக்கமும் செய்து முடிச்சுருங்க. இதை வந்து நம்ம சோறில் அலங்காரத்துக்கும் போடலாம். சைட்லலாம் எப்படி போடணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். பாருங்கள், நம்ம இதுவரையும் போட்டாச்சு. இப்போ இன்னும் ஒரு முக்கு மட்டும் நம்ம போட வேண்டியிருக்கு. இதில் வந்து இதை ஜாயின் பண்ண போகிறோம். பாருங்கள், நான் ஏற்கனவே 2 பீஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதே மாதிரி ஜாயின் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி ஜாயின் பண்ணாண்டாம் அப்படின்ட்டு இருந்துன்னா இப்படி நம்ம ஒரு மேட்டாட்டு வச்சு இதே மாதிரி ஒரு 4 அப்படி இல்லைன்னா 6 செய்து நம்ம டேபிளில் அப்படி கிளாஸ்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிடலாம். அழகாக இருக்கும். பாருங்கள், அப்படி
டைனிங் டேபிளில் வச்சுக்கிடலாம். ஒரு 6 பீஸ் செய்து இது தனித்தனியாக செய்யணும். இப்போ நான் செய்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதையும் இதே மாதிரி இந்த பக்கத்தில் ஒரு 3 பாசி போட்டு இதுவரையும் கொண்டு முடிச்சிடணும். தனியாக இருக்கும், இது கூட ஜாயின் பண்ணாமல். இப்போ இது நான் ஜாயின் பண்ணி இது நான் செவுரில் போடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இதை 3ஐயும் இப்படி ஜாயின் பண்ண போகிறேன். உங்களுக்கு எப்படி விருப்பமோ இதை விடையும் சின்னதாக, அதாவது நம்ம 8 லைன் போட்டிருக்கோம், உங்களுக்கு 6 லைன் போட்டால் போதும் அப்படின்ட்டு இருந்தாலும் சின்னதாகவும் பண்ணலாம். சின்ன சின்ன பாக்கெட் நமக்கு கடையில் ஃபேன்சி ஸ்டோர்லலாம் கிடைக்குது. சாதா வீட்டில் இருக்கக்கூடிய நூல் டொயின் கிடைக்கலன்னா கூட ஒரு ஊசியும் இருந்தால் போதும். அழகாக இதை நீங்களே செய்து சோறில் போடலாம். நம்மளே செய்தோம் அப்படிங்கும்போது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, ஒரு சைடு இந்த பாசி போட்டுக்கிடலாம். போட்டுட்டு அதுக்கு பிறகு இதில் இதை ஜாயின் பண்ணிடலாம். பாருங்கள், நமக்கு ஏற்கனவே இதில் ஒரு பாசி இருக்குது, அதனால தான் நம்ம ஒரு பக்கத்தில் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு நான் காமிக்கணும் அப்படின்னு சொல்லி காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இதை எப்படி ஜாயின் பண்ணிடலாம். இன்னொரு பாசி போட்டுடலாம். அந்த பக்கத்துலேயும் ஒரு பாசி போட்டிருக்கோம். போட்டுட்டு இதே மாதிரி தான் நம்ம 3 பாசி போட்டால் எப்படி பண்ணுவோம் அதே மாதிரி தான். இப்போ நம்ம ஒரு பாசி அதில் இருக்கிறத நம்ம எடுத்துருக்கோம், அவ்வளோதான். பாருங்கள், இதே மாதிரி போட்டுட்டு இன்னும் இதே மாதிரி இந்த பக்கத்தில் 2 பாசி எடுத்துக்கிடுங்க. எடுத்துகிட்டு மறுபடியும் 2 பாசியாக போட்டு இந்த லைனையும் ஃபினிஷ் பண்ணிடுங்க. பாருங்கள், இனி 2 பாசி போடணும். இது வரையும் கொண்டு வந்துடலாம். இதே மாதிரி இந்த பக்கத்துலலாம் போட்டது மாதிரி இதிலே 2 பாசி இந்த ரோஸ் கலர் பாசி போட்டுருங்க. பாருங்கள், எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. இனி இந்த டொயின்லேயே இந்த பக்கத்தில் இருந்து சைடில் உள்ள பாசியில் எல்லாத்துலேயுமே நம்ம கொடுத்து எடுத்துக்கிட போகிறோம். ஏன்னா இது வந்து இப்படி தனித்தனியாக பிரிஞ்சு நிற்கும். பாருங்கள், இப்போ நான் இதில் எல்லாமே கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன். தனித்தனியாக இப்படி பிரிஞ்சு வராது. பாருங்கள், உள்ள டொயின் இருக்குது. அதே மாதிரி எல்லாமே கொடுத்து எடுத்துக்கிட போகிறேன். எடுத்துட்டு அதுக்கு பிறகு இந்த தொங்குறது வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். விரல் வலி கலைகள் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.